வார்த்தையினாலே சுகத்தை பெற்றவங்க. வார்த்தையினால் நீங்கள் வார்த்தையின் மூலம் வல்லமை. வார்த்தை சும்மா வர்றதில்லை. அழிவுக்கு விலைக்கு உங்களை காக்கிறது என்றால் உங்கள் சரீரம் மட்டும் குணமடைகிறது இல்லை. உங்கள் ஆத்மா வார்த்தையை பற்றி கொண்டு அப்படியே அவன் சபையோடு சபையாக மாறி விடுகிறான். அவன் சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எத்தனை பேர் இப்படி போனாங்கன்னு பார்த்தா விழுக்காடுகள் கொஞ்சமாக இருக்கும், இல்லை எல்லாமே கூட இருக்கும். சுகம் பெற்றதும் போய் மோசே என்னுடைய பிரமாணத்தை எப்படி ஆசரனை காண்பின்னு சொல்கிறார், அவ்வளோதான். ஆனால் இவன் சபையில் காணப்படுகிறான். இந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? இவனை வித்தியாசமான விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க மறுபடியும் கடிந்து கொள்ளுகிற வார்த்தை வருகிறது. கர்த்தர் வேணானாவது சொல்கிறார், ஐயா ஏதாவது ஒரு காரியமாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் தீர்க்கதரிசனம். சபையார் அல்லது தேவனுடைய ஜனங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக வர வேண்டும். தேவனை அறிந்த பிறகும் என்ன, அந்த வார்த்தையினுடைய தொடுதலுக்காக தான் ஜனங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நாடுகிறாங்க. ஆனால் தேவனை நாடுகிற பொழுது சரியான தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புவார். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரால் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் அது ஒரு பக்குவம். அது நிறைய பேர் தீர்க்கதரிசி வச்சா கூட நிறைய பேர் போக மாட்டாங்க. இது நியாயமான நீதியான பாதையை நான் சொல்கிறேன். அந்த தீர்க்கதரிசிய வாழ்க்கை, அந்த தீர்க்கதரிசிய சாட்சி, அந்த தீர்க்கதரிசிய பாடுகள் எல்லாவற்றிலும் பயணப்படுகிற ஜனங்க தான் இந்த தீர்க்கதரிசிய தொடர்பில் இருப்பாங்க. சும்மா ஒரு மனுஷன் தீர்க்கதரிசி உரைக்கிறான் என்பதுக்காக போக மாட்டாங்க. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, அவன் சாதாரண மனுஷன்தான், நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் என்பதும் தெரிய வரணும். அதே சமயத்தில் அந்த மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையில் மூலம் கிரியை செய்யணும். அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இணைக்கப்படுகிற பொழுது விசுவாசிகளாக அந்த ஊழியத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டில் பலத்த அற்புதங்களும் நடைபெறணும். நடைபெற்ற தொட்டு தான் இங்கே எல்லாரும் அங்கத்தினராய் வந்து கொண்டிருக்கிறீங்க, சபையாராக மாறி கொண்டிருக்கிறீங்க. தூர தேசத்தில் இருந்தாலும் சபையாராகவே நீங்கள் பாவிக்கிறீங்க. அதான் காணிக்கெல்லாம் அனுப்புகிறீங்க இல்லையா, அது சொல்கிறேன் நான். எதுனா வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறது? அக்கினியாக வருகிறது. இப்பொழுது ரூபம் எதுவுமே இல்லை. இப்பொழுது வீடு இந்த பக்குவத்தில் வருகிற பொழுது இங்கே செத்தவங்க ஃபோட்டோலாம் வச்சு லைட்டு வைக்கிறது, பூ போடுறது, இப்போ இந்த இயேசு ஃபோட்டோன்றதுக்கே அதிகாரம் இல்லை. இதெல்லாம் மெமரிஸுக்கு அந்த ஃபோட்டோ இருக்கும், ஞாபகத்துக்கு அந்த ஃபோட்டோ இருக்கும். அது மேலே ஒரு விளக்கு வைக்கிறது, இதெல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறதுல எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். இப்போ என்ன ஆகும்?